2026ஆம் ஆண்டின் ஜனவரி மாதத்துக்கான பங்குடைமை வரி கணிப்பு வினா இலக்கம் 6. ஸோ இவென்ட் பிளானர் என்பது ருவான் மற்றும் மது ஆகிய இரு பங்காளர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு பங்குடைமை வியாபாரம் ஆகும். அவர்கள் லாப நட்டங்களை முறையே 3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்ள இணங்கியுள்ளனர். ஸோ உங்களுக்கு பங்குடைமை நிகர லாபம் தந்திருக்கிறான். நிகர லாபத்தை கணிப்பிடும் போது செலவினங்கள் கழிக்கப்பட்டிருக்குது. அதில் பிற வருமானங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்குது. ஸோ கேள்வி வரி மதிப்பான் 2024-25க்கான பங்குடைமை செலுத்த வேண்டிய வருமான வரியை மதிப்பிடலாம். ஸோ இப்போ தலையங்க நாங்கள் போட போகிறோம். இப்போ சீடாக்கிய வியாபார வருமான கணிப்பு காண வேண்டும். ஆகவே ஹெடிங் கொடுக்க போறீங்க, இவென்ட் பிளானர் பங்குடைமை நிறுவனத்தின் 24-25 வரியாண்டிற்கான சீராக்கிய வியாபார லாப நட்ட கணிப்பு விவரம் சக செய்ய மீது. ஸோ உங்களுக்கு பங்குடைமை நிகர லாபம் தந்திருக்கான். ஸோ அந்த நிகர லாபத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் கணக்கு செய்வோம். நிகர லாபம் 16,450,000. ஸோ மீதியில் பதிய போறீங்க 16,450,000. ஸோ கம்பெனி கணக்கு செய்த மாதிரி தான் அந்த நிகர லாபம் எப்படி நீங்கள் கணிப்பிட்டு இருக்கிறீங்கன்னா மொத்த லாபத்தோட பிற வருமானம் நீங்கள் கூட்டிக்கிறீங்க. ஸோ அந்த புற வருமானத்துக்குள்ள என்ன இருக்குன்னா நிலையான வைப்பு வட்டி இருக்குது. அந்த நிலையான வைப்பு வட்டி எங்களுடைய முதலீட்டு வருமானத்தில் நாங்கள் பதிய வேணும். ஸோ இதில் நீங்கள் என்ன செய்தீங்க, கூட்டிட்டீங்க, கூட்டினதுக்குள்ள இப்போ கழிக்க போறீங்க. அப்போ ஹெடிங் கொடுக்குறீங்க புற வருமானம். அதுக்குள்ள பதிய போறீங்க நிலையான வைப்பு வட்டி. நிலையான வைப்பு வட்டி அனுமதி இல்லை, ஏனென்றால் இது முதலீட்டு வருமானத்தில் பதிய வேண்டியது. ஸோ 2,50,000 ஏற்கனவே கூட்டிட்டீங்க, கூட்டினது பிள்ளை இப்போ கழிக்கிறது 2,50,000. ஸோ அடுத்த பதிய போறீங்க செலவினங்களுக்குள்ள வர போறேன். ஹெடிங் கொடுக்க போறோம் செலவினங்கள். அதில் நிர்வாக செலவினங்கள், விநியோக செலவினங்கள், நிதி செலவினங்கள் இருக்குது. மேற்படி நிகர லாபத்தை கணிப்பிடும் போது பின்வரும் செலவினங்கள் கழிக்கப்பட்டுள்ளன. அதுல முதலாவது பங்காளர்களுக்கான சம்பளங்கள். அப்ப பங்காளர் சம்பளம் அனுமதி இல்லை. பங்காளர் சம்பளம் அனுமதி இல்லை என்று போட்டு ஏற்கனவே நீங்க ருவானுக்கு 2.4 மில்லியன் கழிச்சிட்டீங்க. மதுவுக்கு 3.6 மில்லியன் கழிச்சிட்டீங்க. கழிச்சது போல இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா கூட்ட போறீங்க. ஸோ 2,400 ஆயிரம், 3,600 ஆயிரம். அடுத்தது மதுவின் மகன் பங்குடைமையில் ஒரு முகாமையாளராக பணிபுரிகின்றார். அவருக்கு ஆண்டுங்கால பகுதியில் 10 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டது. அப்ப முகாமையாளர் சம்பளம். ஸோ முகாமையாளர் சம்பளம் இது அனுமதிக்கப்பட்ட ஒரு செலவினம், அனுமதிக்கப்பட்டது. அப்போ ஏற்கனவே கழிச்சதை சரி. அப்போ கழிச்சது சரின்னா நான் ஒன்றுமே பதிக்க மாட்டேன், ஏற்கனவே கழிச்சிட்டீங்க. அடுத்தது ருவானுக்கு சொந்தமான லொரி உபகரணங்களை விநியோகம் செய்வதற்காக பயன்படுத்தப்படுறது. இதன் பொருட்டு அவருக்கு மாதம் ஒன்றுக்கு 80,000 ரூபாய் வாடகை செலுத்தப்படுகிறது. இப்போ செலுத்திய வாடகை அதுவும் அனுமதிக்கப்பட்டது, ஒரு வியாபாரத்தோட சம்பந்தப்பட்ட செலவினம். ஸோ அந்த செலவினம் கழிச்சது சரி. ஆகவே நீங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய தேவையில்லை, கழிச்சது சரி. அடுத்தது வரி மதிப்பாண்டு காலப்பகுதியில் அரசாங்க வைத்தியசாலை ஒன்றுக்காக நன்கொடையாக ரூபாய் 3 லட்சம் ரூபாய் செலுத்தப்படுது. அப்போ நன்கொடை. ஸோ நன்கொடை எனக்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் இந்த நன்கொடை தகமை கொடுப்பனவில் தான் நாங்கள் பதிய வேண்டும். ஸோ தகமை கொடுப்பனவில் பதிய வேண்டிய ஒரு செலவினத்தை நீங்கள் இங்கே செலவாக காட்டிட்டீங்க, கழிச்சது பிள்ளை. அப்போ என்ன செய்ய போறீங்கன்னா கூட்ட போறீங்க. ஸோ 3 லட்சம் ரூபாயை கூட்டுங்க. அடுத்தது ஆண்டின் காலப்பகுதியில் மேம்படுத்தப்பட்ட ஒலி உபகரணம் ஒன்று 10 லட்சம் ரூபாய் கிரயத்தை கொள்வன செய்யப்பட்டது. நிர்வாக செலவினங்கள் தேய்மானமாக. இப்போ பெருமான தேய்வு. ஸோ பெருமான தேய்வு எங்களுக்கு அனுமதி இல்லை.
ஏற்கனவே கழிச்சிட்டீங்க, கழிச்சதுக்குள்ள கூட்ட போறீங்க எவ்வளவுன்னா 1 லட்சம் ரூபாய். ஸோ பெருமான தேவைங்களுக்கு அனுமதி இல்லைன்னா அப்போ இது அனுமதிக்கப்பட்டோன்னா மூலதன விடுதொகை அனுமதிக்கப்படும். அப்போ சப்கிடிங் கொடுங்க மூலதன விடுதொகை. அப்போ இந்த மூலதன விடுதொகையில வந்து நாங்கள் என்ன பதிய போறோம்? எங்கள்கிட்ட இருக்கிற சொத்து வந்து பார்த்தால் மேம்படுத்தப்பட்ட உபகரணம். அப்போ உபகரணம் பதிய போறீங்க. அப்போ உபகரணம் இப்போ வேண்டிக்கிறீங்க 24 25 இவ்வளத்துக்கு வேண்டிக்கிறீங்கன்னா 1 மில்லியன். ஸோ அவருக்கு வந்து 5 வருஷ கேபிட்டல் அலவன்ஸ் மூலதன விடுதலை கொடுக்க போறீங்க. ஸோ 10 லட்சத்தை 5ஆல் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரும். அப்போ 2 லட்சம் ரூபாய் தான் உங்களுடைய மூலதன விடுதொகையாக இருக்கு. ரைட், அவ்வளவுதான் எங்களுக்கு தந்த செலவினங்கள். ஸோ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் சீடாக்கிய வியாபார லாபம் எடுக்க போறோம். அப்போ இவ்வளத்தையும் கூட்ட போறீங்க. 2400 ஆயிரம் சக 3600 ஆயிரம் சக 4 லட்சம் கொண்டீங்கன்னா உங்களுக்கு 6.4 மில்லியன் வரும். அதிலிருந்து 4,50,000 கழிக்க போறீங்க. கழிச்சால் எங்களுக்கு 5,09,50,000 ரூபாய் வரும். $22,400. ஸோ இதுதான் உங்களுடைய வியாபார வருமானமாக இருக்க போகிறது. வியாபார வருமானம். ஸோ இனி இவென்ட் பிளானர்ன்ற பங்குடைமை வரி கணிப்பு பார்க்க போறீங்க. அப்போ சும்மா பதிய போகிறோம் பங்குடைமை வரி கணிப்பு. ஸோ பங்குடைமை வரி கணிப்பில் வந்து எனக்கு வியாபார வருமானம் இருக்குது. வியாபார வருமானம் இந்த இருக்குது 22,400 ஆயிரம். இவரோட முதலீட்டு வருமானம் நீங்கள் பதிய போறீங்க. ஸோ ஹெடிங் கொடுக்க போறீங்க முதலீட்டு வருமானம். அந்த முதலீட்டு வருமானத்துக்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் நிலையான வைப்பு வட்டின்னு இருக்குது. நிலையான வைப்பு வட்டி பதிய போறீங்க 2,50,000 ரூபாய். இதை கூட்டி 2 வாரத்துக்கு பேர் தான் வட்டி மதி வருமானம். ஸோ இவரோட 2,50,000 ரூபாயை கூட்ட போறீங்க. வாரவர் வந்து 22,650,000. இதிலிருந்து செய்ய தகமை கொடுப்பன ஒன்று கழிக்க போறீங்க. அதான் நன்கொடை கொடுத்துருக்குறீங்க. ஸோ நன்கொடை என்று கழிக்க போகிறோம். நன்கொடை யாரு கொடுத்துக்கிறீங்கள் என்றால் அரசாங்க வைத்தியசாலையை கொடுத்துக்கிறீங்க. அப்போ நன்கொடை அரசாங்க வைத்தியசாலை. அப்போ பணமாக கொடுக்கலாம், நீங்கள் பொருளாக கொடுக்கலாம். 3 லட்சம் ரூபாய் காசு கொடுத்துக்கிறீங்க. ஸோ 3 லட்சத்தையும் நாம் வந்து செலவாக வந்து கழிக்கலாம். ஸோ அதிலிருந்து 3 லட்சம் ரூபாயை கழிக்க போறீங்க. கழிச்சால் உங்களுக்கு வர வேண்டிய விட வந்து 22,350,000 இருக்கு. இதுதான் உங்களுடைய வரி விதி வருமானம். ரைட், அப்போ இனி வரி கணிப்புக்கு பதிய போறீங்க. வரி கணிப்பு முதலாவது 1 மில்லியன் ரூபாவுக்கு 0%. ஸோ 0. ஸோ செய்ய 1 மில்லியன் கழிக்க போறீங்க. மிகுதி வந்து 21,350,000க்கு 6% வரி காண போறீங்க. 12,81,000 ரூபாய். ஸோ இவர் தான் 12,81,000 ரூபாய் தான் உங்களுடைய பங்குடைமை வரியாக இருக்கும்.